திண்டுக்கல் மாவட்டத்தில் சில கிராமங்களில் குடிநீர் கிடைக்காமல் அல்லல்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். மருத்துவம் பார்க்க நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டிய அவலம் நிலவுவதாக அவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பன்றிமலை, அழகுமலை, சோலைக்காடு, பேத்தரைக்காடு, மலையாண்டிபுரம். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள இந்த கிராமங்களில் அடிப்படை வசதிகள் இல்லை என்பது அந்த கிராமங்களைச் சேர்ந்தவர்களின் ஆதங்கமாகும். கூலி வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பி பின்னர் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று குடிநீர் எடுத்து வருவதாகவும் கூறுகின்றனர் அவர்கள். குடிநீருக்காக நடையாய் நடந்தே வாழ்க்கையின் பெரும்பகுதி கழிந்து வருவதாக அந்த கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். ஊர்ல கிட்டத்தட்ட 10-15 வருஷமாவே குடிக்கிற தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். அங்க பாருங்க, குடம்பூர் அங்க கிடக்குது. தண்ணின்றதே இந்த ஊருக்கு வர்றதே கிடையாது. மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் எல்லாருமே கூலி வேலைக்கு போகிறவங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் தண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது. இந்த 5 கிராமங்களில் 4 குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணற்றில் காற்று மட்டுமே வருவதாக அங்கலாய்க்கின்றனர் மக்கள். மருத்துவம் பார்க்க வேண்டுமெனில் 4 கிலோமீட்டர் நடந்து பன்றிமலைக்கு செல்ல வேண்டியிருப்பதாக எஞ்சிய 4 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். 3 பேர் இருந்து எங்களுக்கு எதுவுமே தண்ணி உதவியே கிடையாது. பிரசிடென்ட்டை பார்க்குறோம், மெம்பரை பார்க்குறோம், கிளார்க்கை பார்க்குறோம், எல்லாத்தையுமே பார்க்குறோம். கேட்டால் எங்களுக்கு தண்ணி இல்லைன்றாங்க. நாங்கள் சின்ன குழந்தை முதற்கொண்டு நாங்கள் காடுகரெல்லாம் போய் தண்ணி சமைக்கிறோம். லைட்டும் எங்கள் ஊரில் கரண்ட் இதுவும் கிடையாது, தண்ணி இதுவும் கிடையாது. எங்கள் ஊரில் போதிய அடிப்படை வசதி எந்த இதுவுமே கிடையாது. ஒரு கழிப்பறை வசதி கிடையாது, ஒரு தண்ணி வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது. நாங்களும் பார்க்காத எல்லா கவர்மெண்ட் அதிகாரிகளையும் பார்த்து சொல்லிட்டோம். ஊராட்சி மன்ற தலைவர்லேருந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். யாருமே எங்களுக்கு ஒரு இதுவுமே பண்ணி கொடுக்கல. எலெக்ஷனுக்கு அப்போ ஓட்டு கேட்க வர்றப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. நாங்களும் வர்றதவங்கள்ட்ட எல்லாத்தையுமே சொல்கிறோம் தண்ணி இல்லை இந்த மாதிரின்னு. யாரும் எதுவுமே எங்களுக்கு பண்ணி கொடுக்கல. இந்த 5 கிராமங்களிலும் பல லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட குடிநீர் தொட்டிகளில் ஒரு முறை கூட தண்ணீர் நிரப்பப்பட்டதாக தெரியவில்லை என்பதும் அவர்களது குற்றச்சாட்டாகும். இந்த கிராம மக்களின் கோரிக்கைகள் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் காதுகளை எட்டுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வீரமணிகண்டன்.